நீ 5000 ரூபாய் கொடு, 3000 ரூபாய் கொடு, இந்த கதை சொல்லு, அந்த கதை சொல்லு, நடிகர் சொல்லு, தற்கூரி கூட்டம் சொல்லு, அணில் கூட்டம் சொல்லு. 2026 தேர்தல் நாங்க அணில் கூட்டமா இல்ல சிங்க கூட்டமா காட்டுறோம் பார். சீனா போடுறீங்க. நாங்களும் இதே கட்சியில தான் வந்துக்கிறோம். உங்க ஆட்டத்தை நாங்க காட்டுறோம் பாரு. இங்க நிக்கிது எல்லாம் சிங்க கூட்டம், சிங்க பெண்கள். என்ன நாங்களும் சும்மா ஏதோ கம்முன்னு எங்க தளபதி அமைதியா இருங்க, ஒரு கட்டுப்பாடா போங்க சொல்ற வரைக்கும் தான் நீங்க இருப்பீங்க. அதுக்கப்புறம் சீனே இல்ல. புரியுதுங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த தமிழ்நாட்டில் இப்ப இந்த கடந்த 2 மாசத்துல மட்டும் 194 கொலைகள் நடந்திருக்கு. அதுல ஜனவரி மாசம் மட்டுமே 110 கொலைகள் நடந்திருக்கு. அதுல இந்த பிப்ரவரி மாசம் 84 கொலைகள் நடந்திருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு சட்ட ஒழுங்குன்றீங்களே, ஒரு சட்ட ஒழுங்குனா ஒருத்தரை வெட்டிட்ட பிறகு அவங்கள பிடிச்சி உள்ள போட்டு கேஸ் நடந்து இதெல்லாம் பயம் இல்லாமல் வெட்டிட்டு போயினே இருக்கிறாங்க. பயம் இருக்கணும், தண்டனைகள் கடுமையா இருக்கணும், அந்த தவறு நடக்காம தடுக்கணும். அதுதான் அரசு, அதுதான் அரசோட வேலை. அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு எடுத்து அவங்கள தூக்கி உள்ள போட்டு திருப்பி பெயில, இதெல்லாம் நந்தினே தாங்க இருக்குது. ஒரு புதுசா ஒரு அரசியல் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இந்த மேடையில ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு ஒரு மன கஷ்டது. ஒரு தேசிய கட்சி பிஎஸ்பி கட்சியில ஒரு மாநில தலைவர், என்னோட அண்ணன் மாம்சாங்க அண்ணன், இதே சென்னையில அவரோட கொலை எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஒரு எப்படிப்பட்ட தலைவர், மாநில தலைவரா இருந்தவர ஒரு அனாசமா பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு தலித் தலைவர் இத்தனைக்கும். அதாவது அவருக்கே அந்த நிலைமைனா இந்த வருங்காலத்துல சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை வரும்? எல்லாரும் யோசிக்கணும், மக்கள் சிந்திக்கணும். தயவு செய்து சொல்றேன், இதெல்லாம் நம்ம சிந்திச்சாதான் நம்ம ஓட்டு போடுறது எதுக்குடா இவனுக்கு போடுறோம். இதே மாதிரி ஆணவ கொலைகளும் அசிங்க கொலைகளும் நடந்துருக்குது. இங்க நாங்குநேரியில பாத்தீங்கன்னா ஒரு 9 பேர் வரானுங்க, டீகல்ல நிக்கிறாங்க, பட்டுன்னு வெட்டிட்டு பெட்ரோல் பம்ப் வச்சு போறாங்க. என்ன விஷயம்? ஒரு பாதுகாப்பு இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா சிவகங்கையில ஒரு பட்டியலின சமூகம் வாழக்கூடிய இடத்துல போரும் வரவங்களாம் வெட்டுறாங்க. அப்ப போரும் வரவங்க வெட்டினா என்ன உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு நம்ம நாட்டுல? இது அரசியல் மட்டும் நம்ம எல்லாருமே யோசிக்கணும். 5000 ரூபாய் போடுறாங்க, 3000 ரூபாய் கொடுக்குறாங்களா? இல்ல, மக்களுக்கு ஒரு ஆபத்து இல்லாத ஒரு ஆட்சியா, மகளிருக்கு ஒரு உறுதியான ஒரு ஆட்சியா நடக்கணும். இந்த ஆட்சி நம் தளபதி 2026 நீங்க போடக்கூட ஓட்டுல எல்லாருக்கும் மாற்றம் வரணும். நீங்க தளபதி ஜெயிச்சார்னா தமிழகமே ஜெயிச்ச போலதான். அதை எல்லாரும் உணரணும். நான் பெண்களுக்கான ஒரு விஷயத்த சொல்றேன். இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், சமூக நீதி அந்த இதெல்லாம் சீன் போடாதீங்க. ஒன்னு சொல்றேன் பாருங்க. 1989 செல்வி ஜெயலலிதா அம்மாவை சட்டமன்றத்திலே அவங்க புடவையை இழுத்தாங்க, முடிய கழிச்சு அச்சாங்க. அந்த அம்மாவையே அந்த பெண் அவங்கள அந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க இந்த திமுக அரசு. இன்னமும் சொல்றேன், இவங்க எல்லாம் நடிச்சுதான் இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த நிலைமை. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஜெயிச்சு இவங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சு இவங்களை உட்கார வச்சாங்க. இப்ப இறந்துட்டாங்க. அடுத்தது அதிமுகல உங்களுக்கு தெரியும், ஒரு துப்பாக்கி சூடு, அது தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல ஸ்டெர்லைட் அந்த போராட்டத்தில் 8 பேரை சுடுறாங்க. கையில கேட்குறாங்க, என்னங்க அந்த மாதிரி சுட்டுட்டு. நானே மீடியாவில் பார்த்தா இவரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க, இது போலலாம் தற்கூரிகள் முதலமைச்சராக இருந்தாங்க. இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத முதல்வரா, அதாவது திமுக மு.க. ஸ்டாலின் அப்படி இருக்காரு. இது போல ஆட்சிகள் மாறணும். இதை மாற்றத்துக்கு தான் நாம் தளபதி 2026 வெற்றி நிச்சயம். இந்த எழும்பூர் தொகுதி ஒண்ணு, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த எழும்பூர் தொகுதி சிறப்பான விஷயம் ஒண்ணு. நம் தளபதி இந்த சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், அதாவது குழந்தைகள் பிறகு ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தார் நம்ம தளபதி. இந்த தொகுதி வெற்றி பெறும். ஆனா மகத்தான வெற்றி பெறணும், மகத்தான வெற்றி பெறணும். அதுதான் நம்மளோட உழைப்பு. நம்ம தோழர்களை உழைக்கணும். நம் தளபதி ஏழைகள் பிறக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தாரு. எளிய மனிதர். மக்களின் குறை என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும், ஏழைகள் என்ன அவசரம் தெரியும். இது எல்லாத்துக்கும் ஒரு முதல்வர் ஆனா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். 2026 வெற்றி நிச்சயம்.